என்னதான் விதவிதமா நான்வெஜ் தேடி தேடி சாப்பிட்டாலும் வெஜ்ல எந்த அளவுக்கு டேஸ்டியா கிடைச்சா வாயும் வயிறும் நம்மள ஈர்க்காம விட்டுருமா என்ன? வாங்க இந்த ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 300 கிராம் ஆயில் சேர்த்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் பட்டை 4 ஏலக்காய் 3 லவங்கம் சேர்த்துட்டு இது கூட 200 கிராம் வெங்காயம் இந்த மாதிரி நீல இலவா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா 5 பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பவுலால நான் ஒரு பவுல் ஃபுல்லா அரிசி எடுத்திருக்கேன். 1.5 பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசியோட அளவு 1 kg. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கரெக்டா 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைம்ல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க அரிசியை சேர்த்துட்டு ரொம்பலாம் கலந்து விடக்கூடாது. லைட்டா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்து மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ்ல அரிசியும் தண்ணி இந்த மாதிரி ஈக்குவலா வரும். இந்த டைம்ல கீழே ஒரு வேஸ்ட் வச்சுட்டு மேல ரைஸ் பாத்திரத்தை வச்சிருங்க. அடுத்து இந்த ரைஸ்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி மேல ஒரு வெயிட் வச்சிருங்க. 20 மினிட்ஸ் இது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடி ஓபன் பண்ணீங்கன்னா அட்டகாசமான முஸ்லீம் ட்ரெடிஷனல் பகாரியா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.